என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் கிளாஸஸ் 1, 2 and 3 டேர்ம் 3 மாடியூல் 6 டூல்ஸ். இந்த மாடியூல்ல கொடுக்கப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோ ஸ்கிரைப்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். The module starts with greetings. ஸ்டூடெண்ட்ஸை ஒரு லைன்ல நிற்க சொல்லி ஒவ்வொருத்தரும் முன்னாடி வந்து குட் மார்னிங் டு யூ அப்படின்னு சொல்லுங்க. இதையே இந்த மாடியூல் முழுவதும் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த காமன் டூல்ஸ் வி யூஸ். இந்த ஆக்டிவிட்டியில் ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் தேர் டூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதற்கு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் டூல்ஸ் பிக்சர் கார்ட்ஸை 2 குரூப்ஸாக டேபிள் மேலே தலைகீழாக கவிழ்த்து வைக்கணும். தென் ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு குரூப் 1ல் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு ப்ரொஃபஷன் பிக்சர் கார்டை எடுக்க சொல்லி ஹீ ஆர் ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்னும், குரூப் 2ல் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த ப்ரொஃபஷனுக்கு தகுந்த டூல்ஸை எடுக்க சொல்லி திஸ் இஸ் அ புக், த டீச்சர் யூசஸ் அ புக் அப்படின்னும் சொல்ல என்கரேஜ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 1 டெக்ஸ்ட் புக் பேஜ் 84ல் இருக்கிற சைட் வேர்ட்ஸை ரீட் பண்ணிட்டு லோ லெவல் போர்டில் எழுதணும். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக் பேஜ் 81ல் இருக்கிற சைட் வேர்ட்ஸை ரீட் பண்ணிட்டு அதே பேஜில் இருக்கிற ஃபாலோஅப் ஆக்டிவிட்டீஸை செய்யணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் 3 டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 88ல் இருக்கிற த லிட்டில் டாக்டர் போயமை மாடல் ரீடிங் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்ஸாக டிவைட் பண்ணிட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். தட்ஸ் ஆல் ஃபார் டே 1. டே 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டே 1ல் பாடின த லிட்டில் டாக்டர் சாங்கை ரிப்பீட் பண்ணுங்க. இந்த டேக்கான ஆக்டிவிட்டியில் நேம்ஸ் அண்ட் டூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்ட்ரிங்கை கட்டி டூல்ஸ் பிக்சர் கார்ட்ஸை கிளிப் பண்ணிடுங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸை 2 ரோஸாக பிக்சர்ஸை ஃபேஸ் பண்ணி நிற்க வச்சுட்டு ஹாவ் யூ சீன் தீஸ் திங்ஸ் இன் யோர் ஹோம் ஆர் ஷாப்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்டு ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணுங்க. தென் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஏல ஸ்டார்ட் ஆகிற டூல்ஸை டச் பண்ணி நேம் பண்ண சொல்லிட்டு ஹூ யூசஸ் இட் அப்படின்னு கேட்டு ஆன்சர் சொல்ல ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ அந்த பிக்சரை ஸ்ட்ரிங்கில் இருந்து கையில் எடுத்து திஸ் இஸ் அன் ஆக்ஸ், இட் இஸ் யூஸ்டு டு கட் வுட் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண வைங்க. இதே போல் மற்ற எல்லா ஆப்ஜெக்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஸப்பியரிங் ஆப்ஜெக்ட்ஸ் கேம் விளையாட வைக்கணும். அதற்கு ஒரு பிக்சரை ஸ்ட்ரிங்கில் இருந்து எடுத்து வாட் இஸ் மிஸ்ஸிங், வாட் இஸ் இட் யூஸ் ஃபார் ன்னு கேட்டு ஆன்சர் சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இங்கே அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டூல்ஸ் நேமை சொல்கிறதுக்கும், மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ யூசஸ் வாட் ஃபார்மேட்டில், அதாவது த கார்பெண்டர் யூசஸ் அ சா அப்படின்னும், மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அ சிசர்ஸ், இட் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் திங்ஸ், த டெய்லர்ஸ் யூஸ் சிசர்ஸ் அப்படின்னும் டூல்ஸ் யூசஸையும் சேர்த்து சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. டே 3 இஸ் த ஸ்டோரி டைம், அ ஸ்டிச்சிங் டைம். இது கிளாஸ் 3 டெக்ஸ்ட் புக்கில் இருந்து இன்டகிரேட் செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆஃப் டார்ன் ஷர்ட்டை காட்டி வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணிட்டு எஸ் இட் இஸ் அ ஷர்ட், இட் இஸ் டார்ன் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் வி ஃபிக்ஸ் இட், இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணுங்க. தென் வி கேன் ஃபிக்ஸ் இட் வித் எ நீடில் அண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இதே போல் சில புரோக்கன் இமேஜஸையும் காட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், broken tab we can fix it with a tape, cut wire we can fix it with pliers, broken chair we can fix it with hammer and nails. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ நம்ம ஒரு ஸ்டோரியை கேட்க போகிறோம். அதில் வர 2 children என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டோரிக்கான பிக்சர் கார்ட்ஸை டேபிள் மேலே டிஸ்ப்ளே பண்ணுங்க. இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் நேமை போர்டில் எழுதுங்க.
ஸ்டூடெண்ட்ஸை 2 டீமா டிவைட் பண்ணிட்டு ஹியர் ஆர் சம் பிக்சர்ஸ், இட் இஸ் அ ஸ்டோரி அபவுட் ஷியாம் இப்படி சொல்லி ஒவ்வொரு டீமும் கொடுக்கப்பட்ட பிக்சரை பார்த்து நீங்களே ஒரு ஸ்டோரி சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப டீம் ஏல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி அவங்க கிரியேட் பண்ண ஸ்டோரியை சொல்ல சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்டால முடியலன்னா அந்த பிக்சர் பத்தி ஏதாவது பேச என்கரேஜ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் நேமையும் சேர்த்து சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஷியாம், இஸ் ஷர்ட் இஸ் டான். இதே போல மற்ற பிக்சர்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் கொடுங்க. டீம் பிக்கும் இதே போல செய்யுங்க. இந்த மாதிரி 2 டீம்ஸும் ஸ்டோரியை நரேட் பண்ண பிறகு கிளாஸ் 3 டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஆக்சுவல் ஸ்டோரியை நரேட் பண்ணுங்க. அடுத்து இங்கே கொடுத்துருக்கிற கொஷின்ஸை கேட்டு அதற்கு ஆன்சர் சொல்லவும் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 65ல இருக்கிற த சீசா ஸ்டோரியை ரீட் பண்ண கைட் பண்ணுங்க. இதோட டே 3 கம்ப்ளீட் ஆகுது.
Day 4 is for reading and writing practice of the story A Stitch in Time for class 3. So, ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்பாக டிவைட் பண்ணிட்டு டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் பேஜ் 87ல் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை தனித்தனி கார்ட்ஸில் எழுதி ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண கைட் பண்ணுங்க. தென் கிளாஸ் 3 டெக்ஸ்ட் புக் பேஜ் 89 to 90ல் உள்ள ஸ்டோரியை ரீட் பண்ணுறதுக்கும் QR கோட் யூஸ் பண்ணி ஸ்டோரியை லிசன் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த சமயத்தில் கிளாஸ் 1 and 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கிற சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸை காப்பிரைட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. டே 5ல் நாம் இந்த சவுண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கார்ட் சியை காட்டி அதோட காமன் சவுண்ட் க் சொல்லி சவுண்ட் வேர்ட்ஸ் கேட், கேப், கம், டக், பேக் இந்த வேர்ட்ஸை போர்டில் எழுதிட்டு ரீட் பண்ண சொல்லணும். தென் சிக்கு அனதர் சவுண்ட் ஸ் இது கூட இருக்கு ஆஸ் இன் சோப் அப்படின்னு சொல்லி சிட்டி, சர்க்கிள், சைக்ளோன், ஸ்பைசி, சீரியல், சென்ட் இந்த பிக்சர் கார்ட்ஸை காட்டி 1 by 1 ரீட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண கைட் பண்ணணும். தென் இந்த வேர்ட்ஸில் சியோட சவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது when C is followed by Y, E, I then C-ய சவுண்டில் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த சவுண்ட் பிக்சர் கார்ட்ஸை 1 by 1 காட்டி அதை ரீட் பண்ண கைட் பண்ணிட்டு அதோட மீனிங்ஸை சொல்லணும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளாக நிற்க சொல்லிட்டு ஒரு பிக்சர் கார்டை கொடுத்து அந்த வேர்டை 1 by 1 எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரீட் பண்ண வச்சுட்டு தென் செகண்ட் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு முதல் கார்டுக்கு செய்தது போலவே செய்யணும். இதே போல் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு கார்டையும் ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 5B இஸ் ஃபார் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இந்த சவுண்ட்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை போர்ட் ஆர் வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு டீச்சர் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். தென் டெக்ஸ்ட் புக் பேஜ் 73ல் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை ரீட் பண்ண சொல்லி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். வித் திஸ் டே 5 comes to an end. டே 6 starts with chant time. இங்கே கொடுத்துருக்கிற சாண்ட்டை ஆக்ஷனோட பாடி ஸ்டூடெண்ட்ஸையும் ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் அ லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி. இங்கே ஆக்ஷன் வேர்ட்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ் பிளக்கார்ட்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ப்ரஷ் கார்டை காட்டி வாட் இஸ் இட், வாட் டு யூ டூ வித் திஸ் அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை வி ப்ரஷ் ஆர் டீத் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. தென் வாட் எல்ஸ் டூ வி டூ எவ்ரி டே அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளாக நிற்க வச்சுட்டு ஆக்ஷன் வேர்ட்ஸ் பிளக்கார்ட்ஸை 1 by 1 பாஸ் பண்ணிட்டு அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ் நேம் மட்டும் அதாவது ரீட் அப்படின்னும் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் கீர்த்தி ஐ ரீட் எவ்ரி டே அப்படின்னும் சொல்லணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஆக்டிவிட்டீஸை ப்ரெசன்ட் டென்ஸில் பேச என்கரேஜ் பண்ணணும். இதை மேலும் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் கையை ஹோல்ட் பண்ணிட்டு வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வி பிளே டுகெதர் அப்படின்னும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி யூ ஆர் யூ லாஃப் அ லாட் அப்படின்னும் தென் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வி லேர்ன் டுகெதர் அப்படின்னும் ஒரு கேர்ளை பாயிண்ட் பண்ணி திஸ் இஸ் வள்ளி அண்ட் ஷீ ஈட்ஸ் இட்லிஸ் அப்படின்னும் ஒரு பாயை பாயிண்ட் பண்ணி திஸ் இஸ் அஸ்வின் அண்ட் ஹீ ஈட்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஒரு டாக் பிக்சர் கார்டை காட்டி திஸ் இஸ் அ டாக் அண்ட் இட் பார்க்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் திஸ் ஆக்டிவிட்டி மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 99ல் கொடுத்துருக்கிற கான்வர்சேஷனையும் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 3 டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 117ல் இருக்கிற கான்வர்சேஷனையும் ரீட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டே 6. டே 7 starts with chant, which we practiced on day 6. Next activity is to reinforce simple present tense. இங்க கெஸ் இட் கேமை விளையாட ஆக்ஷன் வேர்ட்ஸ் எழுதப்பட்ட சிட்ஸ் அண்ட் பால் தேவை. ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளாக நிற்க வச்சுட்டு கிளாப் பண்ணிட்டோ
ஆர் மியூசிக் ப்ளே பண்ணிட்டோ பாலை பாஸ் பண்ணணும். தென் கிளாப் ஆர் மியூசிக் ஸ்டாப் பண்ணிட்டு பால் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு சிட் எடுக்க சொல்லி அந்த ஆக்ஷன் வேர்டை டீச்சர்கிட்ட ரீட் பண்ணிட்டு அதோட ஆக்ஷனை ஸ்டூடெண்ட் கிட்ட செய்து காட்ட சொல்லி அதை அவங்க கெஸ் பண்ணணும். தென் ஸ்டூடெண்ட்ஸை டூ யூ ப்ளே எவ்ரிடே? எஸ், ஐ ப்ளே எவ்ரிடே. நோ, ஐ டோன்ட் ப்ளே எவ்ரிடே. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. இதே போல எல்லா ஆக்ஷனையும் எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் திஸ் ஆக்டிவிட்டி மொட்டோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பேரா உட்காந்து கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக் பேஜ் 100ல் இருக்கிற எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ண கைட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டே 7. கன்க்ளூஷன்: டேர்ம் 3ல கொடுக்கப்பட்ட மாடியூல் 6-ஐ எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் ரூமில் டிரான்சாக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஸ்கிரைப்ல பார்த்தோம். இதை உங்கள் கிளாஸ் ரூமில் செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையும் TNEE மிஷன் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.